ஒரு கோவிலில் கல்தச்சர்களின் முயற்சியால் சிற்பங்கள், சிலைகள், விக்கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஒரு கல்தச்சர் ஒரு சிலையை உருவாக்கி கொண்டிருந்தார். அவரின் அருகில் ஒரே மாதிரியான 2 சிலைகள் இருந்தன. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தன. அதை கண்ட வழிப்போக்கர் ஒருவர், ஒரே விக்கிரகத்திற்கு 2 சிலைகளை உருவாக்குகிறீர்களா ஐயா என்றார். கல்தச்சர் சொன்னார், எங்களுக்கு ஒரே ஒரு சிலையே போதுமானது. ஆனால் முதலில் செய்யப்பட்ட சிலையில் சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 2வது சிலையை உருவாக்குகிறேன். வழிப்போக்கர் நன்றாக 2 சிலைகளையும் உற்று கவனித்து விட்டு சொன்னார், எந்த சேதமும் எனது கண்ணுக்கு தெரியவில்லையே. தனது வேலையில் கவனத்துடன் இருந்த கல்தச்சர் சொன்னார், அந்த சிலையின் மூக்கின் அருகில் ஒரு சிறிய சேதம் உள்ளது என்றார். இந்த சிலையை எங்கே நிர்மாணிக்கவிருக்கிறீர்கள் என்றார் வழிப்போக்கர். 50 அடி உயரத்தில் மேலே நிர்மாணிக்க இருக்கிறோம் என்றார் கல்தச்சர். அதற்கு 50 அடி உயரத்தில் இருக்க போகிற சிலையின் மூக்கின் அருகில் இருக்கும் இந்த சிறிய சேதத்தை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்றார் வழிப்போக்கர். தனது வேலையை சற்று நிறுத்திவிட்டு வழிப்போக்கரிடம் புன்னகையுடன் கல்தச்சர் சொன்னார், யார் கவனிக்கப் போகிறார்கள் என கேட்கிறீர்கள்? வேறு யாருக்கும் அந்த சேதம் தெரிவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனது கடமையில் இப்படி ஒரு சேதத்தை நான் உருவாக்கியதை அடுத்தவரிடம் மறைப்பது எனக்கு பிடிக்கவில்லை. சேதம் சிறியதா பெரியதா என்பது பற்றி கவலை இல்லை. செய்யும் தொழிலில் பிழை ஏற்படலாம். ஆனால் பிழையை மறைக்காமல் வெளிப்படையாக இருக்கவே விரும்புகிறேன். நீதி உயர்ந்த தரம் என்பது அடுத்தவரின் பார்வையில் இருந்து வர வேண்டியதில்லை. அது தனக்குள்ளேயே இருந்து வர வேண்டும். அடுத்தவருக்காக வேலை செய்வதில் கிடைக்கும் இன்பத்தை விட தன் மன திருப்திக்காக வேலை செய்வதில் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகம். இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. யார் புத்திசாலி? ஒரு நாள் கார் டிரைவர் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினார். சிறிது தூரம் சென்றதும் அவர் கார் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது. அவர் வண்டி பஞ்சரான இடம் ஒரு மனநல மருத்துவமனைக்கு அருகில் சுற்றும் முற்றும் ஏதாவது மெக்கானிக் கடை இருக்கிறதா என்று பார்த்தார். எதுவும் இல்லாததால் அவரே கழட்டி ஸ்டெப்னி மாற்றலாம் என்று முடிவெடுத்து போல்ட்டை கழட்ட ஆரம்பித்தார். நார் போல்ட்டையும் கழட்டி வைத்துவிட்டு ஸ்டெப்னி எடுத்து வர சென்றார். ஸ்டெப்னி எடுத்து வரும்போது அவர் கால் இடறி போல்ட்டில் பட்டதால் 4 போல்ட்டும் அருகில் இருந்த கால்வாயில் விழுந்து விட்டது. எப்படி எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஏதாவது பிரச்சனையா டிரைவர் என்று ஒருவர் கேட்டார். அவரை பார்த்த டிரைவர், இவர் மனநல மருத்துவமனையின் நோயாளி, எப்படியாவது இவரை சாக்கடையில் இறக்கி போல்ட்டை எடுத்து விட வேண்டும் என்று முடிவெடுத்து நடந்த கதையை அவரிடம் கூறினார். உடனே அந்த நபர் மற்ற 3 சக்கரங்களில் இருந்து தலா ஒரு போல்ட் கழட்டி இந்த சக்கரத்தை மாற்றி ஓட்டிச் சென்று அருகில் உள்ள மெக்கானிக் கடையில் 4 போல்ட்டுகள் வாங்கி எல்லா சக்கரத்திலும் மாற்றிக்கொள் என்று சொன்னார். இவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க, நீங்க எப்படி இந்த மருத்துவமனையில் என்று கேட்டார். இந்த மருத்துவமனையில் இருக்கிற எல்லாரும் முட்டாளும் இல்லை, வெளியில் சுத்தர எல்லாரும் புத்திசாலியும் இல்லை என்றார். எப்பவுமே ஒருவன் தோற்றத்தை வைத்து எதையும் முடிவு செய்யாதீர்கள். இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தோற்றத்தை வைத்து எதையும் முடிவு செய்யாதீர்கள். பாசமுள்ள சிறுவன் மாட்டுக்காரன் ஒருவர் தன் பசுவோடு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அமைதியாக நடந்து வந்த பசு திடீரென அடம் பிடித்து நடு ரோட்டில் அமர்ந்து கொண்டது. சிறிய அளவிலான அந்த
ரோட்டில் வாகனங்கள் எதுவும் செல்ல முடியாதபடி பசு நடு ரோட்டில் படுத்திருந்தது. மாட்டுக்காரன் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த பசுவை எழுப்ப முடியவில்லை. அந்த வழியாக ஒரு போலீஸ்காரர் வந்தார். தன்னுடைய முரட்டு மீசையையும் கையில் இருந்த லத்தியையும் வைத்து மிரட்டி பார்த்தார். மாட்டுக்காரனுடன் சேர்ந்து பசுவை இழுத்து பார்த்தார். பசு அசையவில்லை. அப்போது ஐஸ்கிரீம் விற்கும் நபர் ஒருவர் அந்த வழியாக வந்தார். குளிர்ச்சியாக பேசி பார்த்தார். நகராமல் இருந்த பசுவை மூவரும் சேர்ந்து இழுத்தனர். Easy there, friend. பெற்று திரும்பிக் கொண்டிருந்த வீரர் ஒருவர் அந்த வழியாக வந்தார். ஒரு பசுவை ரோட்டில் இருந்து 3 பேர் நகர்த்துவதை பார்த்து நகைத்தார். 3 பேரையும் நகரச் சொல்லிவிட்டு மல்யுத்த வீரர் தனித்து மாட்டை இழுத்து பார்த்தார். பசு அசரவில்லை. அந்த வழியாக ஒரு சிறுவன் வந்தான். அவன் ரோட்டருகே வளர்ந்து நின்ற புற்களை பறித்து கட்டாக கட்டி பசுவிற்கு கொடுத்தான். பசு புல்லை சாப்பிட எழுந்தது. சிறுவன் புல்லை பசுவிடம் காட்டிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். பசுவும் அவனோடு நகர்ந்தது. நீதி அன்பால் எதையும் சாதிக்கலாம். இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இக்கரையில் 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓடம் இல்லை. எப்படி அக்கறைக்கு போவது? இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது. அதுவும் அக்கறைக்கு போக வேண்டும். ஆனாலும் அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை. அப்படியே ஆற்றில் பாய்ந்தது. நீந்த ஆரம்பித்தது. இதை பார்த்த 2 பேரில் ஒருவர் ஆற்றில் குதித்தார். அந்த காளை மாட்டின் வாலை கெட்டியாக பிடித்துக் கொண்டான். காளை மாடு சுலபமாக அவனை இழுத்துச் சென்று அக்கறையில் சேர்த்து விட்டது. அடுத்தவன் பார்த்தான். நமக்கு ஒரு வால் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தான். இந்த நேரம் ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது. இதுதான் நேரம் என்று இவனும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாலை பிடித்துக் கொண்டான். இந்த மனிதனை இழுத்துக் கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை. திணறியது. ஒரு கட்டத்தில் நாய் வால் வால் என்று கத்த ஆரம்பித்து விட்டது. விளைவு இருவருமே ஆற்று நீர் போகும் திசையிலேயே மிதந்து போய்க் கொண்டிருக்கிறார். அவர்கள் போக வேண்டிய திசை வேறு, போய்கொண்டிருக்கிற திசை வேறு. கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது. சிலர் கரையிலே நின்று விடுகிறார்கள். சிலர் காளையின் வாலை பிடித்துக் கொள்கிறார்கள். சிலர் நாயின் வாலை பற்றிக் கொள்கிறார்கள். இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.